சில அமைச்சர்கள் வந்து விஜய் அவர்கள் செலக்ட் பண்ணி வச்சிருக்காரு. நான் உங்க பேர் சொல்றேன், இந்த இலாக்கா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்களா? புஷி ஆனந்த் அவர்கள். புஷி ஆனந்த் பொதுப்பணித்துறை கொடுக்கலாம். ஏன் பொதுப்பணித்துறை? அவர் தான் எல்லாரும் பொதுவான இங்க. ஆதர்ஜன் அவர்கள் விளையாட்டு வச்சுக்கலாம். ஆமா, அது உடம்பு கட்டா இருக்கு, பிடி பஸ்ட் மாதிரி இருக்காரு. இந்த டாக்டர் பிரபு அவர்கள் காரைக்குடியில் வெற்றி பெற்றார். அவர் விவசாயம் வேளாண்மை துறை எம்எல்ஏ கீர்த்தனா அந்த சர்டிபிகேட் விட்டுட்டு போனாங்க. ஆமா, விட்டு மறந்துட்டு போயிட்டாங்களே. மகளிர் சம்பந்தப்பட்ட ஒரு ராஜ்மோகன் அவர்கள் அவர் கலக்கிட்டு இருக்காரு. அவருக்கு கல்வித்துறை ஏன் குறிப்பா இல்லை, அவர் கொஞ்சம் படித்தவர், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவர், அவர் படித்தவர். அவர் ரீல்ஸ் ஆட்சியா இருக்க வேண்டாம், ரியல் ஆட்சியா இருக்கணும் அப்படின்ட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு. எது ரீல்ஸ் ஆட்சி? ரீல்ங்கிறது அவங்க தான், இதுதான் ரியல். நீங்கள் விட்ட ரீல் நிறைய ரீல் இருக்கு. நீங்கள் ஜாதி ஒழிப்புங்கிறது ரீல் சார். ஜாதி ஒழிப்புன்னு எங்கேயோ போர்டில் முத்துராமலிங்க தேவர் அப்படின்னு தேவரை அழிச்சிட்டா ஜாதி அழிஞ்சிருமா? இந்த ஜாதிக்காரனா இருந்தால் தான் நடிகன் ஆக முடியும், இந்த ஜாதிக்காரனா தான் கேமராமேன் டைரக்டர் ஆக முடியும்னு ஒரு பிரச்சனை இருக்கு. அதையே சரி செய்ய முடியல. இங்கே சினிமா அப்படி இல்லையா? இல்லையா? இல்லை, அப்படி இல்லையா? உதாரணம் சொல்லுங்க, யாரா சொல்லுங்க. நிறைய நடிகர்கள் இருக்காங்க சார். சமீபத்தில் நிறைய ஜாதி படம் பார்த்தோம். எல்லாமே கரண்டில் உள்ள கதையே இல்லை. 87 நடந்த கதை, 1950 நடந்த கதை. அந்த கதை இப்போ இருக்குன்னு அவசியம் இல்லை. இது என்ன வீரோண்டு கட்ட கதையா, இல்லை வாவுசதம் பிள்ளையோட கதையா? எப்போ இந்த ஜாதி பிரச்சனையை திருப்பி எடுக்கிறதுக்கு காரணம் நீங்கள் வியாபாரம் பண்ணுறதுக்கும், நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் இப்போ தலைமுறையை வந்து நீங்கள் ஜாதி பிரச்சனை கொண்டு வந்துட்டீங்க. என்ன சொல்கிறாரு, மதுக்கடைகளில் பாட்டிலுக்கு எம்ஆர்பி ரேட்டு தான் கொடுக்கணும். கூட ₹1 கேட்டால் கூட கம்ப்ளைண்ட் புகார் அளிக்கலாம் அப்படிங்கிறார். நீங்கள் மதுக்கடைக்கு வைக்கும்போது ஏன் கேண்டீன் வைக்க மாட்டேங்கிறியா? நான் போட்ட தேட்டருக்கு போகிறேன், எம்ஆர்பி ரேட்டு பார்க்குறேன். எம்ஆர்பியில் தான் தராங்க தேட்டரில். நீங்கள் லாபம் வைங்க, கொள்ளை அடிக்காதீங்க. விஜய் சார் பொலிட்டிக்கல் வந்து சிஎம் ஆயிட்டாரு. அந்த இடத்துக்கு யார் வரப்போறா தமிழ் சினிமாவில்? அது நீ வருமானம். லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் ஃபுல்லா ஜோரா. பெரியார் மணியம்மை Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. வணக்கம் சார். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். இந்த 2 மாசமா வந்து உங்க பாட்டு தான் வந்து ஃபேமஸ், பார்த்துருப்பீங்க. ஆமா ஆமா, எங்க திரும்பினாலும் உங்க பாடல் தான். எப்படி இருக்கு சார்? அது வந்து யூகிச்சு வச்ச பாட்டா, இல்லை யாராவது கேட்டாங்களா, நீங்களா கிரியேட் பண்ணது? இல்லை இல்லை, அவங்க வந்து அந்த சிச்சுவேஷனுக்காக எழுதுனது தான். இந்த மாதிரி சூழ்நிலாம் வரும்னு நம்ம இப்போ எதிர்பார்க்கல. ஒரு சிஎம் வந்து உட்காருவார், அதுக்கு அதை நோக்கி தான் நம்ம எழுதணும் அப்படிலாம் இல்லை. ஒரு நடிகருக்கு ஒரு நடிகை அவங்க அரசியலில் வந்து பிரச்சாரம் பண்ணும்போது அவங்களுக்குள்ள ப்ளஸ் எழுதணும். ஸ்டாருங்க நாங்கள் ஓட்டு கேட்டால் யாருமே ஜாதி தான் பார்ப்பதில்லை, அது உண்மை. அது நடிகர்கள் அரசுக்கு வந்து ஜாதி பார்க்க மாட்டாங்க, மற்றவங்க தான் ஆராய்வாங்க. அது மாதிரி மதம் பார்க்க மாட்டாங்க. சினிமாக்காரனுக்கு அது ஒரு ஸ்பெஷல். எம்ஜிஆராக இருக்கட்டும், ஜெயலலிதாவாக இருக்கட்டும், ஒரு விஜயகாந்த் அவர்களாக இருக்கட்டும், இன்னைக்கு விஜயா அவர்கள் இருக்கட்டும், அவர் நடிகரை பார்ப்பாங்க, அவ்வளோதான். அப்போ பிடிச்சிட்டு தான் ஓட்டு போடுவாங்க. இவர் இந்த மதம், இவர் இந்த ஜாதி பார்க்க மாட்டாங்க. அதை வச்சு தான் அந்த வரிகள் எழுதுனது. அப்புறம் இந்த இது ஏழைங்க பாலைங்க நினச்சி விட்டா நாளைக்கு நீங்கள் சிஎம் வாங்குறது நம்ம எம்ஜிஆர், ஜெயலலிதா இவங்கெல்லாம் வெற்றி அடித்ததுக்கு காரணம் அடித்தள மக்கள் தான். எம்ஜிஆருக்கெலாம் ஓட்டு போட்ட அப்புறம் பாமர மக்கள் தான். அவங்க ஓட்டு போட்டு தான் எம்ஜிஆர் சிஎம் பண்ணார். ஜெயலலிதா இருக்க வரைக்கும் அவங்க அடித்தள மக்கள் தான் கொண்டாடினாங்க. அதை மனசில் வச்சுட்டு தான் ஏழைங்க பாலைங்க நினச்சி விட்டா நாளைக்கு நீங்களும் சிஎம் வாங்குறது இவங்க நடிகர் தானே, அதை வச்சு பண்ணது. அது இன்னைக்கு பழிச்சிருச்சு. இன்னைக்கு வந்து இவ்வளவு சிங்காமும் நம்மளும் நினைக்கல. இப்போ சினிமா துறையிலேருந்து ஒருத்தர் வந்தார் அப்படின்னா சினிமாவில் இருக்க துறையில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும், நம்ம துறைக்கு இதாக செய்வாங்க அப்படின்ட்டு. என்ன செஞ்சால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு 10-15 வருஷமா எம்ஜிஆருக்கு பிறகு, கலைஞருக்கு பிறகு இந்த சினிமா துறை வந்து கண்டுக்கல யாரும். ஜெயலலிதா மேடமே லாஸ்ட்டு ஒரு 5 இயர்ஸ் அவங்க ஆண்ட காலத்தில் சினிமா துறை பற்றி சுத்தமாக கண்டுக்கல. ஏன்னா அப்போல்லாம் எம்ஜிஆர் கலைஞர் இருக்கும்போது வருஷம் நம்ம மாநில அவார்டு கொடுப்பாங்க, தமிழ்நாடு விருதுன்னு கொடுப்பாங்க. ஸ்டேட் அவார்டு வந்து எப்படின்னா இப்போ 2005னா 2006 வருஷம் கொடுத்துருவாங்க. ஒரு 2008 அப்படின்னா 2009 கொடுத்துருவாங்க. ஒரு வருஷம் முடிஞ்ச உடனே அடுத்த 2-3 மாதத்தில் எது படம் செலக்ட் பண்ணி அவங்க வருஷம் கொடுப்பாங்க. இது எம்ஜிஆர் கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருந்தார், கலைஞர் அவர்களும் கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஜெயலலிதா அவர்கள் வந்து ஃபஸ்ட்டு பீரியடில் கரெக்டாக பண்ணாங்க. கடைசியாக ஒரு 10 வருஷம் கண்டுக்க விட்டாங்க. அப்படியே சினிமாவை பற்றி அவங்களுக்கு பிரச்சனை பற்றி கவலை இல்லை. அவங்க கொஞ்சம் சினிமா அவங்களுக்கு கொஞ்சம் கோவம் வந்துச்சு நினைக்கிறேன். அவங்களுக்கு கோவம் வந்துருக்கலாம், ஏதோ ஒரு வகையில் வந்திருக்கலாம்.
விட்டாங்க. இப்போ பார்த்தா உங்களுக்கு போனபடி டீமுக்கு வந்துச்சுல, ஒரு 10 வருஷம் சேர்த்து மொத்தமாக ஒரே நாளுக்கு இந்த பொட்டலம் போடுவாங்கல்ல, இல்ல மக்களே பாட்டு கேக்குறாங்க இந்த படம் வந்துச்சா எப்போ வந்துச்சு அப்படின்னு கேள்வி இருக்கு. நம்ம அது என்ன அவங்களுக்கு தமிழக அரசு வந்து கடந்த 10-15 வருஷமாக சினிமாவை கண்டுக்கவே இல்லை. சினிமா பற்றி கவலையும் இல்லை. சினிமா என்ன பிரச்சனை நடந்துச்சுனாலும் அதை பற்றி அதுக்கு தீர்வு வாங்குறதுக்கும் அவங்களுக்கு ஆர்வம் இல்லை. இப்படி தான் கழிஞ்சிச்சு. அதனால் இன்றைக்கி சினிமா ரொம்ப ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது. இன்றைக்கி ப்ரொடியூசரில் யாருக்கும் போட்ட பணம் கிடைக்க மாட்டேங்குது. பிஸ்னஸ் இல்லை. இன்றைக்கி படம் 100 கோடி 150 கோடிலாம் பார்க்குறோமே அதெல்லாம் சில கூட பெரிய பெரிய ஸ்டார் வந்து அவங்க ஓப்பனிங் எந்த ஹீரோக்களுக்கு இருக்கோ அது தப்பிச்சிருது. மற்ற படங்கள்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரா நல்லா இருந்தால் தான் படம் ஓரளவு ஓடி கலெக்ஷன் வருது. படம் பரவாயில்லன்னா இப்போலாம் பரவாயில்லன்னா குப்பை ஒன்று தான் இப்போ. அதுக்கெல்லாம் இப்போ முன்னால் படம் ரொம்ப சுமார் அப்படின்னா ஓரளவு, குப்பைன்னா ஃபெயிலியர், பரவாயில்லன்னா போட்ட காசு எடுத்துருவாங்க. ஹிட்டுனா தான் லாபம் வரும், சூப்பர் ஹிட்னா பெரிய லாபம் வரும். இப்போது அதெல்லாம் இல்லை. படம் எக்ஸ்ட்ராவே இருக்குது அப்படின்னா தான் லாபம் பார்க்குறாங்க. பெரிய ஸ்டார் இப்போ ரஜினியாக இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், அஜித், இந்த மாதிரி பெரிய ஓப்பனிங்னா படம் ஃபஸ்ட்டு எப்படி இருக்கோ 3 நாள் கும்பல் வந்துடுது. அதில் ஒரு வசூல் வந்துடுது. மற்ற படங்களாம் இன்றைக்கி பிஸ்னஸ் இல்லை சார். இன்றைக்கி வந்து அந்த 7 கோடி 8 கோடி பண்ணுறவங்க, 5 கோடி படம் பண்ணுறவங்கலாம் பிஸ்னஸ்ஸு இல்லை, டோட்டலாக இல்லை. அவங்க போட்ட காசுலாம் அந்த பட்ஜெட்டில் எடுக்கவே கூடாதுங்கிறீங்க. படம் யார் எடுக்காத நான் சொன்ன பொருள் எடுக்கிறவங்க ஆசைக்கு படம் எடுக்கிறாங்க. பாருங்க, என் பையன் ஹீரோ, நம்மளும் படம் சினிமா எடுத்தவங்க பேர் இருக்கட்டும், என் தம்பி டைரக்டரு, இப்படி வரவங்க இவங்க தான் இன்றைக்கி படம் எடுத்துருக்காங்க. அவங்களுக்குன்னா அவங்க லாபத்துக்கு பண்ணல, ஏதோ படம் பண்ணுறோம் வந்தால் வரட்ட போகுது. அவங்கனால தான் இன்றைக்கி ஒரு 80% படம் அவங்க தான் பண்ணுறாங்க. ஒரு ஆசைக்கு படம் பண்ணுறோம் போய்கிட்டு இருக்கு. ப்ராப்பர் பண்ணுறவங்க ஒரு 10% தான். அதுதான் திணறுது. பிஸ்னஸுக்கு உட்காந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, இது 5 கோடி படம் எடுக்கிறாங்க, எடுத்துகிட்டு அப்புறம் 50 லட்சம் செலவு பண்ணி ரிலீஸ் பண்ணிவிட்றாங்க. அது ஓடுது ஓடலை அது விஷயம். ஆனால் தொழிலாக பண்ணுறாங்களே, அவங்க 5 கோடி பண்ணும்போது 5 கோடி எடுக்கணும்னு நினைப்பாங்களே, அவங்க ஆசைக்கு பண்ணல, அவங்க பிஸ்னஸாக பண்ணுறாங்க. அங்கே அவங்க தான் மாட்டுறாங்க. அது யாரும் ஆகவே மாட்டேங்குது. அப்புறம் ஓட்டிட்டு தள்ளும் போகிறாங்க. இன்றைக்கி ஓட்டிட்டு தள்ளும் இன்றைக்கி படம் அவங்களுக்கு ரூல்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அவங்க ரூல்ஸ் போடுறாங்க. அது வர முடியாது இப்போலாம். இப்போலாம் அவங்க ரூல்ஸ்லாம் எந்த படம் எடுத்தாலும் தள்ளிடலாம். இப்போ அவங்க போகிற ரூல்ஸ்லாம் இன்றைக்கி ஒரு 100ல் 10% தான் அவங்க வாங்குற மாதிரி இருக்குது. 90% இன்றைக்கி வாங்குற மாதிரி இல்லை. அதுவும் இன்றைக்கி அழிவு நோக்கி போயிடுச்சு. அப்புறம் சினிமா எடுக்கிறத ப்ரொடியூசர் சம்பாதிக்கிறான் இல்லையோ, மற்றவங்களும் சம்பாதிக்கலாம். அது ஒரு தியேட்டருக்காரன் சம்பாதிச்சுறாங்க, இடம் இருக்காங்க மீடியேட்டர், இவங்க சம்பாதிக்கிறாங்க, வெளியே இருக்க போய் சம்பாதிக்கிறாங்க. இது எதோ ஒன்று சம்பாதிச்சு தியேட்டர் தான் எங்களுக்கு லாபமே இல்லை, பாப்கார்ன் ஏற்றுறோம், இதில் தான் எனக்கு சம்பளம் வருதுன்னு சொல்கிறாங்களே சார். அதுதான் சார் அங்கே தான் அழிவு இருக்குது. உங்களுக்கு தியேட்டருக்கு போய் இப்போ நான் ஒன்று சொன்னேன் சார், இன்றைக்கி பப்ளிக் வந்து டிக்கெட் விலையை பற்றி யாருக்கும் சொல்கிறாங்க, டிக்கெட் விலை ஜாஸ்தி, அதனால தான் இன்றைக்கி வரல விளையாடுறாங்க. யாருமே டிக்கெட் விலையை பற்றி யாரும் பெருசாக பேசலை. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பிரியாணி காசு தான் ஒரு சினிமா டிக்கெட். கரெக்டாக ஹோட்டலுக்கு போய்ட்டு 1000 ரூபா பில் கட்டிடுறாங்க. சினிமா பார்த்துக்கிட்டு ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டால் அவங்க 500-600 பில் ஆயிடுது. சினிமா பயப்படுறதே, குடும்பத்தோடு போக பயப்படுறதே இன்றைக்கி கேன்டீன் தான். கேன்டீனில் வைக்கிற அந்த விலையை பார்த்துட்டு தான் நீ பசங்களாம் கூட்டி போனால் ஒரு ரூபா சம்பளம் போச்சு. இதெல்லாம் கண்ட்ரோல் கொண்டு வரும். நீங்கள் கவர்மெண்ட் வந்து இது கூட நான் சொல்கிறேன் விஜய் சார் இருக்கும் சார். கவர்மெண்ட்டுங்கிறது அவங்க இஷ்டத்துக்கு விற்கவோ அவங்க இஷ்டத்துக்கு லாபம் வச்சுக்கிறது இல்லை. எந்த பொருளாக இருந்தாலும் அதுக்கு ஒரு வரமுறை இருக்கணும். இப்போ ஒரு பொருள் இருக்குது, அதை சாதாரண பிளாட்ஃபார்மில் போடும்போது அது ஒரு விலை, அவன் வீட்டு கடை வாடகை இல்லை, எதுவுமே இல்லை, பிளாட்ஃபார்மில் கட்டிட்டு போயிடுவான். அப்போ அங்கே ஒரு 100 ரூபாய்னா அது ஒரு கடை உட்காந்து வசதியெல்லாம் பண்ணி வச்சுருக்கான். அப்போ அது 110-120 இருக்கலாம். இதுவே ஏசி ரூம் போட்டு அதே போல் வைக்கும்போது அப்பா அதான் 150 வாங்கலாம். கரெக்ட் தானே? இதே நீங்கள் மாலுக்கு போகிறீங்க, பெரிய இதுக்கு போகிறீங்க அப்படிங்கும்போது அதை 100 170 ஆக்கலாம். ஆனால் 100 ரூபா மதிப்புள்ளதை நீங்கள் 500 ரூபா பண்ணும்போது அது கொள்ளையடிக்கிறது. 20 ரூபா பாப்கார்னா நீங்கள் 200 ரூபா சொல்கிறீங்க, அது கொள்ளை. 20 ரூபா பாப்கார்ன் நீங்கள் 40 ரூபா வைக்கிறீங்க, தப்பு இல்லை. ஏன்னா வாங்கி வாடகை கட்டணும். அதே எம்ஆர்பி ரேட்டுக்கு கொடுக்க முடியாது. ஒன்றும் இல்லை சார், இப்போ என்ன சொல்கிறாரு, மதுக்கடைகளில் பாட்டிலுக்கு எம்ஆர்பி ரேட்டு தான் கொடுக்கணும், கூட 1 ரூபா கேட்டால் கூட கம்ப்ளைண்ட் அடிக்கலாம் அப்படிங்கிறாரு. நீ மதுக்கடைக்கு வைக்கும்போது ஏன் கேண்டீன் வைக்க மாட்டேங்கிறியா? நான் போகிற தியேட்டருக்கு போகிறேன்,
எம்ஆர்பி ரேட்டு பார்க்குறேன். எம்ஆர்பில தான் தராங்க தேட்டர்ல. நீங்கள் எங்கே சார் பாப்கார்ன் காட்டுறேன் தகுறேன் சார். அதே பாப்கார்ன் வெளியே எவ்வளோ சார்? ஒரு டீ எவ்வளோ சார்? டீலாம் 150 ரூபா சார் தேட்டருக்குள்ள. வெளியே நம்ம பெரிய கடைக்கு போனால் கூட கருப்பட்டி இது காப்பி போய் சாப்பிட்டா கூட 20 ரூபா சொல்கிறான். இஞ்சி டீ கருப்பட்டி போட்டால் எவ்வளோ மேஷம் 30 ரூபா சொல்கிறான். சரவணன் கேட்டால் ஒரு மேஷம் ஒரு டீ 40 ரூபா குளம் அப்படி கொடுப்பான். 40 ரூபாய்க்கு நீங்கள் டீ சாப்பிட்டதில்ல, எப்படி 150 ரூபா வைக்கிற நீ? சரி எனக்கு லாபம் வைங்க, கொள்ளை அடிக்காதீங்க. இதெல்லாம் நீங்கள் கவர்மெண்ட்டு கண்ட்ரோல் பண்ணுறது தான் கவர்மெண்ட்டு. நீங்கள் இது யார் பாதிக்கப்படுறது? மக்கள் பாதிக்கப்படுறாங்க. தேட்டருக்கெல்லாம் கோவம் வருது, நாங்கள் அதை வச்சு தான் சம்பாதிக்கிறோம். நீங்கள் அதை வச்சு சம்பாதிங்கன்னா அப்போ நாளைக்கு அது நீங்கள் எதுக்கு தேட்டர் அனௌன்ஸ் பண்ணுறீங்க? கேன்டீன் வெளியே பேட்டர் ஓட போடுங்க. அது மக்கள் குடும்பத்தோட பார்க்குறதுக்கு கொஞ்சம், அதனால தான் மக்கள் பயப்படுறாங்க. டிக்கெட்லாம் பெரிய விஷயம் இல்லை. இப்போ நான் நிறைய விசாரிச்ச வரைக்கும் டிக்கெட்டை பற்றி சொல்லலை. குடும்பத்துக்கு போனால் பசங்களுக்கு வாங்கி கொடுத்து அழிஞ்சிருக்கிறாங்க. இப்போ சில அமைச்சர்கள் விஜய் அவர்கள் செலக்ட் பண்ணி வச்சிருக்காரு. அவங்களுக்குலாம் இலாக்கா இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. நான் அவங்க பேர் சொல்றேன், இந்த இலாக்கா இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்களா? புஷி ஆனந்த் அவர்கள். புஷி ஆனந்த் பொதுப்பணித்துறை கொடுக்கலாம் இருக்கும். ஓகே, ஏன் பொதுப்பணித்துறை? அவர் தான் எல்லாரும் பொதுவான இங்கே. ஆதவர்ஜன் அவர்கள் விளையாட்டுத்துறை வச்சுக்கலாம். ஆமாம், அது உடம்பு கரெக்டாக இருக்கு, பிடி ஃபர்ஸ்ட் மாதிரி இருக்காரு. இந்த டாக்டர் பிரபு அவர்கள் காரைக்குடியில் வெற்றி பெற்றார். ஆமாம், அவர் விவசாய மந்திரி, விவசாயம் வேளாண்மை துறை வச்சுக்கலாம். கீர்த்தனா அவர்கள், எம்எல்ஏ கீர்த்தனா அவர்கள், அவரும் அந்த சர்டிஃபிகேட் விட்டுட்டு போனாங்க. ஆமாம், விட்டு மறந்துட்டு போயிட்டாங்களே. பெண்கள் சம்மந்தமாக வச்சுக்கலாம். அந்த சொல்லுவாங்க, பெண்கள் சொன்னால இப்போ ஒன்று சிங்கப்பெண் அதிரடி. ஆமாம், அதுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கலாம். மகளிர் சம்மந்தப்பட்ட ஒரு அமைச்சர் கொடுக்கலாம். ராஜ்மோகன் அவர்கள். ராஜ்மோகன் அவருக்கு என்ன, அவர் கலக்கிட்டு இருக்காரு. அவருக்கு கல்வித்துறை கொடுக்கலாம். ஏன் குறிப்பா கல்வித்துறை? இல்லை, அவர் கொஞ்சம் படித்தவர், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவர், அவர் நிறைய விஷயங்கள் பேசுவார். ஆமாம், இருக்கிற கொஞ்சம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவர், அவர் படித்தவர் அவர். இப்போ இந்த விழுந்த ஓட்டு எல்லாமே விஜய்க்காக மட்டும்தான் அப்படின்னு தான். ரெண்டு விருப்பு ஓட்டு, வெறுப்பு ஓட்டு. விஜயை பிடிச்ச ஓட்டு ஒன்று, ஏற்கனவே ஆண்ட கட்சி இருக்குல்ல, அவங்கள வெறுப்பில் உள்ளவங்க போட்ட ஓட்டு. விருப்பும் வெறுப்பும் கலந்து தான் பொறுப்புக்கு வந்திருக்காரு. பேரு சார் ஸ்டைலில் ரீல்ஸ் ஆட்சியாக இருக்க வேண்டாம், ரியல் ஆட்சியாக இருக்கணும் அப்படின்ட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு. எது ரீல்ஸ் ஆட்சி? இப்போ ஆக்சுவலி ரீலுங்கிறது அவங்க தான், இதுதான் ரியல். நீங்கள் விட்ட ரீல் நிறைய ரீல் இருக்குது. சரி, நீங்கள் ஒன்று சொல்லலாம். நீங்கள் ஜாதி ஒழிப்புங்கிறது ரீல் சார். ஜாதி ஒழிப்புன்னு எங்கேயோ போர்டில் முத்துராமலிங்க தேவர் அப்படின்னு தேவர் அழிச்சிட்டா ஜாதி அழிஞ்சிருமா? கிடையாது. இல்லை, வஉசி சிதம்பரம் பிள்ளை அழிச்சுவிட்டா ஜாதி அழிஞ்சிருமா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மக்களை ஏமாத்துறதுக்கான விஷயத்தான் பண்ணுறீங்க. ரீல் ஜாதி அழிப்புக்கு என்ன பண்ணணும்? அடிப்படை எங்கே ஜாதி கேட்குறாங்க அங்கே ஆரம்பிங்க. இப்போ சாரி, நான் ஸ்கூலில் குழந்தை சேர்க்கும்போது என் குழந்தைக்கு என்ன ஜாதின்னு தெரியக்கூடாது சார். அப்படி உருவாக்குங்க சார். நீங்கள் ஸ்கூலில் கேட்காதீங்க சார். ஃபஸ்ட்டு நீங்கள் ஜாதி, இப்போ நான் ஒன்றில் ஃப்ராங்காக பேசுகிறேன், எனக்கு நாளைக்கு ஜாதி சலுகை வேணும் அப்படி நான் விரும்பிச்சிங்களேன். நான் விரும்புனா என் ஜாதி சொல்லி பிள்ளை சேர்க்கலாம் சார். அதான் சார், எனக்கு ஜாதி உடம்புல, எனக்கு எந்த ஜாதி சலுகையும் தேவையில்லை அப்படிங்கும்போது தேவையில்லாமல் இதுக்கு ஜாதி. இப்போ நான் ரேஷன் கார்டு நான் பதிவு பண்ண போகிறேன் சார். எனக்கு அது அரிசி வேணும், அது வேணுங்கும் போது தான் எந்த கலர் என்ன கார்டு அப்படிங்கும் போது தான் நான் கொடுக்கணும். எனக்கு ரேஷன் ஒன்றுமே தேவையில்லை, கார்டு தான் போதுங்கிறேன். எனக்கு அரிசி தேவையில்லை, சர்க்கரை தேவையில்லை, மண்ணெண்ணெய் எதுவுமே தேவையில்லை. எனக்கு கார்டு தான், ஒரு அடையாளத்துக்கு கார்டு கேட்குறேன். அப்போ அதில் எனக்கு வருமானத்தை காட்டணும் அவசியமா? இல்லை, எனக்கு எதுவும் தெரியும், வருமானத்தையும் காட்டணும் அவசியம். ஆனால் எனக்கு அரிசி வேணும், இது வேணும்னா தான் நான் வருட வருமானம் என்னன்னு நான் காட்டணும். அதே மாதிரி தான் ஸ்கூலில் எனக்கு சலுகை தேவைப்பட்டால் எங்களுடைய ஜாதியை கேளுங்க. எனக்கு சலுகை தேவைன்னா எனக்கு ஜாதியை அவங்க பதிவு பண்ணாதீங்க. இது என்ன போக இது குறைஞ்சிடும். அப்படியே ஜாதி ஒழிக்கணும்னா அதுக்காக நீங்கள் யார்ட்டுமே கேட்கக்கூடாது. நீ கேளுங்க, தேவைப்படுறவன் ஜாதியை பதிவு பண்ணட்டும், தேவைப்படாதான் ஜாதியை பதிவு பண்ண வேணாம். ஏன்னா நீங்கள் பேசுகிறாங்கல்ல ஜாதி ஒழிப்போம் அது ஒழிப்போம்ட்டு, அப்போ வேடா உன் பையன் சர்டிஃபிகேட்ல சினிமாலேயே இன்னும் அந்த ஜாதிகள்லாம் இருக்குல்ல, இருக்கு. அதையே இது பண்ண முடியல. சினிமா குரூப் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அது இப்பதான் சார், அது ஏன் தடை செய்ய முடியல? இது இப்போ ஓகே சார், இந்த ஜாதிக்காரனா இருந்தால் தான் நடிகன் ஆக முடியும், இந்த ஜாதிக்காரனா தான் கேமராமேன் டைரக்டர் ஆக முடியும்னு ஒரு பிரச்சனை இருக்கு.
அதையும் சரி செய்ய முடியல இங்கே சினிமா அப்படி இல்லையே. இல்லையா? குறிப்பிட்ட 2-3 பேர் தான் இருக்காங்க. ம். ஆனா மற்ற இல்ல நான் இப்ப சொல்லல, முன்னாடி இருந்தே அந்த இது இருக்குல்ல, அந்த இல்ல பாகுபாடு இல்ல இருக்குல்ல. இல்ல எங்கேயும் ஒரு ஜாதி பேர் தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் ரைஸ் ஆகவே விட மாட்டாங்களே, இது எப்படி? இல்ல அப்படி இல்லையே. உதாரணம் சொல்லுங்க, யாரா சொல்லுங்க ம். சார். இன்னைக்கு ஜெயிச்சதுல எல்லா ஜாதியும் ஜெயிச்சிருக்காங்க சார். நிறைய நடிகர்கள் இருக்காங்க சார். யார் அப்படி ஜாதி பார்த்து யாரும் ஒதுக்க முடியாது. எங்கே ஆகும் நான் சொல்றேன். நீங்க சொல்றது இப்போ ஒரு இந்த ஜாதி அடையாளத்தோட நான் இந்த ஜாதிக்காரன் தான் அப்படின்னு தான் ஜாதியை மட்டும் முன்னிறுத்தி படம் எடுக்கிறாங்களே சில இயக்குனர்கள். அவங்க படத்திலேயே நடிக்கிறாங்க பாருங்க, அவங்க மேலே ஒரு சின்ன ஒரு முத்திரை விழுந்துடும். அப்போ என்னைக்கு ஒரு டைரக்டர் மேலே ஜாதி முத்திரை விழுந்து அந்த டைரக்டர் தொடர்ந்து ஒருத்தரையே ஹீரோ போடும்போது அந்த அவன் என்ன ஜாதின்னு ஆராயும் போது அவரும் அதே ஜாதி இருக்க பட்சத்தில் மற்றவங்க மேலே வந்துடும். அப்போ ஓகே, இங்கே பட இது நம்ம ஜாதி படம்னு ஆயிருமோ, நம்ம படத்துக்கு ஜாதி கலர்னு வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் சிலரை அவாய்ட் பண்ணுவாங்க. அது காரணம் அவாய்ட் பண்ணுறவங்க இல்லை, நீங்கள் ஜாதி படம் எடுத்தீங்கல்ல. ஜாதி படம் எடுக்கிறது நான் அப்பவும் சொல்கிறேன், ஜாதி படம் இல்லாத எடுக்குன்னு நான் சொல்றேன். ஆனால் ஜாதிங்கிறது கலாச்சாரத்தை முன்னிறுத்தணும். அதை ஒரு ஜாதிக்கு ஒரு பண்பாடு இருக்கும், ஒரு கலாச்சாரம் இருக்கும். இதுகளை பதிவு பண்ணுறது பெரிய பதிவு சினிமா. ஏன்னா இன்னைக்கு ஒரு 20 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது இந்த ஜாதியில் இந்த மாதிரி இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு அது பதிவாக இருக்கலாம். ஆனால் ஒரு ஜாதியை பகைக்கிறக்கோ ஒரு ஜாதி மேலே வெறுப்பு உண்டாக்குறப்போ நீ பண்ணும்போது நீங்கள், நான் சொல்கிறேன் சார், சமீபத்தில் நிறைய ஜாதி படம் பார்த்துருக்கேன். எல்லாமே கரண்டில் உள்ள கதையே இல்லை. 87 நடந்த கதை, 1950 நடந்த கதை. அந்த கதை இப்போ இருக்குன்னு அவசியம் கேட்குறேன். இது என்ன வீரவண்ட கட்டப்பன கதையா, இல்லை வாவு சிதம்பரம் பிள்ளையோட கதையா? எப்போ இந்த ஜாதி பிரச்சனையை திருப்பி எடுக்கிறதுக்கு காரணம் நீங்கள் வியாபாரம் பண்ணுறதுக்கும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் இப்போ தலைமுறையை நீங்கள் ஜாதி பிரச்சனை கொண்டு வந்துட்டீங்க. மக்கள் பாக்குறாங்க, ஓடுதுல அந்த படம். ஓடாம இருந்தா எடுக்காம இருப்பாங்கல்ல. அது ஒரு காலகட்டம் இருந்தால் எதுவுமே ஒரு காலம் தான். அப்புறம் மக்கள் வெறுத்துருவாங்க, உங்களுக்கு ஒரு வேலை இல்லையா. ஒரு சீசன் தான். அப்போ ஒரு படத்தை நான் படம் பார்க்குறோம், போகும்போது இப்போ நான் எங்களுக்கு படம் இல்லை, இது ஜாதிக்கான இது இப்போ மக்கள் உணரும் போது தூக்கி போட்டுருவாங்க. அவங்க ஜாதிக்காரன் பார்ப்பாங்க. ஆனால் எந்த படமும் சார் ஒரு ஜாதிக்காரன் பார்த்து ஓடலை சார். எல்லா ஜாதிக்காரன் பார்த்தா சார் வெற்றி அடையும். குறிப்பிட்ட ஒரு ஜாதிக்காரன் மட்டும் பார்த்தா எந்த படமும் வெற்றி அடையாது. அதை ஒரு இயக்குனரோ ஒரு நடிகரோ முதல்ல உணரணும். எல்லா ஜாதிக்காரன் பார்த்தனால தான் படம் வெற்றி அடைஞ்சிருக்குன்னு உணரணும். அது உணர்ந்தான் நீங்கள் கலைஞனம் ஆக முடியும், இல்லைன்னா ஜாதிக்காரன் இருக்க முடியும். ஓகே சார், இறுதியான கேள்வி. விஜய் சார் பொலிட்டிக்கல் சிஎம் ஆயிட்டாரு, அந்த இடத்துக்கு யார் வரப்போறா தமிழ் சினிமாவில்? உங்களுடைய கணிப்பு? எனக்கு இதுக்கப்புறம் கஷ்டம்தான். என்னை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், விஜய், அஜித், அந்த ஒரு இரு துருவங்களும் ஒரு இருந்துச்சுல பிளேஸ். மக்கள் செல்வாக்கு, மக்கள் மாஸ் எல்லாமே நம்ம டிப்ளமா நடப்பாங்க. ஆமாம், அது நீ வருமானத்தை விட்டுருக்கு. அந்த ஜென்ரேஷன் வேற எந்த நடிகர்களுக்கு இல்லைன்னு இல்லை இப்போதைக்கு அது மேலே. இப்போதைக்கு ஒரு சார் 4 படம் ஒன்றா அவன் சூப்பர் ஸ்டார்ன்றாங்க சார். அடுத்து 2 படம் அவுட் ஆச்சுன்னா தூக்கி குப்பையில் ஓட்டுறாங்க சார். அவ்வளோதான்றாங்க. உங்களுக்கு எம்ஜிஆருக்கோ சிவாஜிக்கோ நிறைய படம் ஃப்ளாப் ஆகிருக்கும், ரஜினிக்கு நிறைய படம் ஃப்ளாப் ஆகிருக்கும். ஆனால் அவ்வளோதான் அப்படின்னு ஒதுக்குற ஒரு இது வந்ததில்லை. விஜய் சாருக்கும் சில படம் சூப்பர் ஹிட் ஆகும், சில படம் தொடர்ந்து 3 படம் ஃபெயிலியர் ஆகும். விஜய் அவ்வளோதான் அப்படின்லாம் இது வரைக்கும் யாரும் சொன்னதில்லை. அது ஏன்னா அவங்களுக்கும் ஒரு அஸ்தி வர ரசிகர்கள். எந்த ஒரு நடிகனுக்கு படம் நல்லா இருக்கனாலையோ எப்படி தான் ஒரு பார்க்கறதுக்குன்னு ஒரு கூட்டம் ஒரு 50 லட்சம் பேர் இருப்பான், 1 கோடி பேர் இருப்பான். அந்த 1 கோடி பேர் எப்படி இருந்தாலும் இந்த படத்தை பார்ப்பேன்னு எவனுக்கு யாருக்கு இருக்கோ அவங்க தான் நீ விஜய் இடத்துக்கு வர முடியும், ரஜினி இடத்துக்கு வர முடியும், எம்ஜிஆர் இடத்துக்கு வர முடியும், சிவாஜி இடத்துக்கு வர முடியும், அஜித் இடத்துக்கு வர முடியும். அந்த அஸ்தி வரை இப்போ இருக்காங்கிறது கேள்விக்குறி. நேர்காணல் மிக்க நன்றி சார். வணக்கம் சார்.